Hello students, today we are going to see functions in chapter 1. Okay, first we go to see the definition of function. Let's see. Every element of A has a unique image in B. F is said to be a function means every element of A has a unique image in B. அதாவது ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். ஓகேவா? இப்போது நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனை பற்றி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? ஓகே, நவ் லெட்ஸ் see. Every element of A has a unique image in B means 1 goes to A, 2 goes to B, 3 goes to C, always 4 goes to C மீன்ஸ்னாலும் ஃபங்க்ஷன் தான். அதாவது 1 goes to எல்லா எலமெண்ட்டுக்குமே யூனிக் இமேஜ் இருக்கணும். யூனிக் இமேஜ்னால் என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு ஏவை தவிர வேறு எந்த இமேஜும் இருக்கக்கூடாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுக்கு இமேஜ் ஏ அப்படின்னா ஒன்றுக்கு வேறு இமேஜ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2க்கு பிங்கிறது இமேஜ் அப்படின்னா 2ங்கிற நம்பருக்கு வேறு எந்த இமேஜும் இருக்கக்கூடாது. அப்போ ஹேஸ் அ யூனிக் இமேஜ்னால் ஏல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் பியில் ஒரே ஒரு யூனிக் இமேஜ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ 4 goes to B, இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா என்ன டெஃபினிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா 1 goes to A, 2 goes to B, 3 goes to C. இப்போ 4 has no image. 4க்கு என்ன கிடையாது, இங்கே இமேஜ் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன கிடையாதுன்னா ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கே இதே மாதிரி 1 goes to A, 2 goes to B, the same 2 goes to C, 3 goes to D, 4 goes to A. 3க்கும் 4க்கும் ஒரே இமேஜ் இருக்கலாம். ஏன்னா 3க்கு Dங்கிற இமேஜ் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த இமேஜும் இல்லை. அதே மாதிரி 4க்கு Dங்கிற இமேஜ் மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. 3க்கு ஒரே ஒரு இமேஜ் இருக்குது, அதே மாதிரி 4க்கும் ஒரே ஒரு இமேஜ் இருக்குது. ஆனால் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் 2 இமேஜஸ், தட் இஸ் B அண்ட் C. 2க்கு 2 இமேஜ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க முடியாது. ஸோ இதுதான் என்ன கிடையாது, ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போது ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னா என்னன்னா ஏல உள்ள எல்லா எலமெண்ட்டுமே கனெக்ட் ஆகிருக்கணும். ஏதாவது ஒரு எலமெண்ட் கனெக்ட் ஆகலைன்னா கூட அது ஃபங்க்ஷன் கிடையாது. அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா 2 டாட்டருக்கு ஒரே அம்மா இருக்கலாம். அதாவது ஒரு அம்மாவுக்கு 2 மகள் இருக்கலாம். ஆனால் ஒரு மகளுக்கு 2 அம்மா இருக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லலாம்னு சொல்லலாம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது 2 டைப் மட்டும்தான். 1 to 1 ஆன் டு ஃபங்க்ஷன். இந்த 1 to 1 ஃபங்க்ஷனை என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஆன் டு ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்டிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹாவ் டிஸ்டிங் இமேஜஸ் இன் பி. அதர்வைஸ் வி கேன் சே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் பி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ 1, 2, 3, 4 எல்லாமே டிஸ்டிங்க்ட் என்ன அர்த்தம்? எல்லாமே வெவ்வேறு நம்பராக இருக்குது. அதாவது 1, 2 ஈக்குவல் கிடையாது, 2, 3 ஈக்குவல் கிடையாது, 3, 4 ஈக்குவல் கிடையாது. அதுக்கு தான் டிஸ்டிங்க்ட்னு சொல்கிறாங்க. டிஸ்டிங் எலமெண்ட் ஹவ் டிஸ்டிங் இமேஜஸ். இப்போ 1 goes to A அப்படின்னா 1க்கு 2 goes to அதே ஏவாக இருக்கக்கூடாது. 2 goes to வேறு இமேஜ் B, 3க்கு C, 4க்கு D. இந்த மாதிரி தான் என்ன செய்ய முடியும்னா இருக்க முடியும். அதாவது 1க்கு ஏங்கிற இமேஜ் இருந்தது அப்படின்னா 2க்கு அதே ஏங்கிற இமேஜ் இருக்கக்கூடாது, வேறு இமேஜ் இருக்கணும். அதான் மீனிங். சரியா? இப்போ ஆன் டு ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் A ஹேஸ் அ ப்ரீ இமேஜ் இன் A. எவ்ரி எலமெண்ட் ஆஃப் B ஹேஸ் அ ப்ரீ இமேஜ் இன் A. இதுக்கு என்ன அர்த்தம்? Bயில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே ஏல ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி மேப்னு வச்சுக்கிறோமே. இப்போ ஏங்கிறதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கா? இருக்குது. பிங்கிறதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கா? இருக்குது. சிங்கிறதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கா? இருக்குது. டிங்கிறதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்குன்னா இருக்குது. இப்போ சப்போஸ் சிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா இதுக்கு ப்ரீ இமேஜ் பார்த்தோன்னா இல்லை. அப்போ இதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை அப்படின்னா அது ஆன் டு கிடையாது. அந்த மாதிரி அப்போ எவ்ரி எலமெண்ட் ஆஃப் பி, அதாவது எல்லா பியில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே என்ன இருக்கணும்னா ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆகுச்சு அப்படின்னா அதை ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரியா? ஓகே, நோட்டில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா
ஃபங்க்ஷன் இஸ் செட் டு பி பைஜெக்டிவ். பைஜெக்டிவ்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் ஃபங்க்ஷனும் ஆன் டூ ஃபங்க்ஷனும் இருந்துச்சு அப்படின்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இன்னொரு நோட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா சிம்பிளாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்யாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படி சொன்னால் கூட அதை என்ன சொல்கிறாங்க ஒன் ஃபங்க்ஷன். சிம்பிளாக நம்ம என்ன செய்யலாம் இந்த மாதிரியும் ப்ரூஃப் கொடுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்யாக இருந்தது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இந்த ஆன் டூ ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன் டூ ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க பியில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே ஏல ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது ரிலேட்டடாக நம்ம என்ன செய்யலாம்னா ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.14. எக்ஸாம்பிள் 1.14ல் செக் வெதர் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் ஆர் 1-to-1 அண்ட் ஆன் டூ. அதாவது 1-to-1 ஆன் டூவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். எஃப் ஃப்ரம் n to n, அதாவது டொமைனும் n தான், கோடொமைனும் n தான். அதாவது டொமைன் கோடொமைன் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏல உள்ள எல்லாமே, அதாவது ஃபங்க்ஷன் ஃப்ரம் வேர் டு வேர், ஃபஸ்ட்டில் இருந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து நம்ம டொமைன் சொல்லுவோம், அந்த செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு பேர் நம்ம கோடொமைன் சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த டொமைன்ங்கிறது வந்து இப்போ டொமைனில் உள்ள எல்லாத்துக்குமே நம்ம வந்து டொமைனில் உள்ளது n சொல்கிறோம், கோடொமைனில் உள்ளது n தான். சரியா? டிஃபைன் பை எஃப் ஆஃப் n ஈக்குவல் டு n+2. 1 செக் பண்ணுறதுக்கு என்ன சொல்லணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் மீன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லணும். நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? எஃப் ஆஃப் n ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம்னு எடுக்கிறோம். எஃப் ஆஃப் என்னோட வேல்யூ என்னது n+2, n+2 ஈக்குவல் டு m+2. அப்போது +2வும் இந்த +2வும் என்னதான் ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ n ஈக்குவல் டு எம்னு கிடச்சிட்டு, அப்போ எஃப் ஆஃப் n ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம்னா n ஈக்குவல் டு எம்னு கிடச்சிட்டு. ஸோ எஃப் இஸ் 1. ஓகே, அதே மாதிரி ஆன் டூ செக் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கோடொமைனும் n தான், டொமைனும் n தான் சொல்லிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து கோடொமைனில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு வந்து டொமைனில் ப்ரீ இமேஜ் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை என்ன சொல்லிடலாமா? ஆன் டூ இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். முதல்ல ஆன் டூவா அப்படின்னு செக் பண்ணலான்னா ஆன் டூ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 1 என்ன வருது? 1+2 ஈக்குவல் டு 3ன்னு வருது. எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2+2 ஈக்குவல் டு 4ன்னு வருது. எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3+2 ஈக்குவல் டு 5 வந்துடுது. இப்போ நம்ம இதை மேப் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 1 2 3 4 5 6 etc. Here also n, here also n. So 1 goes to 3, 2 goes to 4, 3 goes to 5, 4 goes to 6 like that. இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது. பட் ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1க்கும் 2க்கு என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ இமேஜ் இல்லை. இப்போ என்ன சொல்லலாம்? here 1 belongs to n in domain has no pre-image in n. that n is codomain. that n is domain. சரியா? அப்போ இந்த கோடொமைனில் நம்ம ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து டொமைனில் ப்ரீ இமேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ எஃப் இஸ் நாட் ஆன் டூ. இது செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா n கூட எதை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா -1,0 இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இது n 1 ஆன் டூவாக வருமா அப்படின்னு பார்க்கலாம். 1 சேம் தான். 1 போன சம்மில் உள்ள ப்ரூஃப் மாதிரி இந்த சம்முக்கு என்ன செஞ்சுக்கலாம்? ப்ரூஃப் கொடுத்துக்கலாம். ஆன் டூ சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? ஆன் டூவா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஆன் டூ நம்ம செக் பண்ணும்போது இங்கே ஏன்னா என்னோட சேர்ந்து என்னது -1 0 இருக்கிறதுனால எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ 2ன்னு வருது. எஃப் ஆஃப் -1ஓட வேல்யூ 1 வருது. எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ 3 வருது. எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து 4 வருது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு எல்லா எலமெண்ட்டுக்குமே என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ என்ன எழுதலாம்? எவ்ரி எலமெண்ட் ஆஃப் n தட் இஸ் திஸ் n இஸ் கோடொமைன். இந்த கோடொமைனுக்கு வந்து இங்கே என்னது எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஹேஸ் அ ப்ரீ இமேஜ் இன் n யூனியன் -1,0. தட் மீன்ஸ் வாட்? டொமைன். அப்போ கோடொமைனில் எல்லாத்துக்குமே டொமைனில் ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ எஃப் இஸ் ஆன் டூ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.15. எக்ஸாம்பிள் 1.15ல் டொமைன் n தான், கோடொமைன் n தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் n ஈக்குவல் டு n² கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எஃப் இஸ் 1 செக் பண்ணுவோம். எஃப் ஆஃப் n ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம், n² ஈக்குவல் டு m²ன்னு வரும். n ஈக்குவல் டு எம்னு எப்படி எழுதுறோம்? அதாவது என்னோட வேல்யூக்கு நம்ம ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா n ஈக்குவல் டு +or -mனு வரும். ஆனால் இங்கே வந்து n-ம் m-ம் n-ல இருக்கிறதுனால பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஒன்லி தான் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து அக்கர் ஆகாது. ஸோ +n ஈக்குவல் டு +m தான் வரும். ஏன் மைனஸ் வராது அப்படின்னா n-ம் m-ம் n-ல இருக்கிறதுனால -m வந்து எனது அக்கர் ஆகாது, நேச்சுரல் நம்பரில் அக்கர் ஆகாது. அதனால் இங்கே f is 1.
இதே இது ரியல் நம்பரில் ப்ளஸ் ஆர் மைனஸ் எம்னு வந்துடும், n ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எம் வந்துடும். அந்த இடத்துல நம்ம f is 1 சொல்ல முடியாது. ஓகே, ஆன் டூ சொல்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னுக்கு வந்து இமேஜ் 1, 2க்கு வந்து இமேஜ் 4, 3க்கு வந்து இமேஜ் வந்து 9, 4க்கு வந்து இமேஜ் 16. இங்கே நம்ம டொமைனில் பாருங்கள் 1 2 3 4க்கு ஸ்கொயர் நம்பர் 1 4 9 16 இதுக்கு தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த 2 3க்குலாம் ப்ரீ இமேஜ் இல்லை. அதே மாதிரி 5 6 7 8க்குலாம் ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ திஸ் இஸ் த ரீசன் டு சே திஸ் இஸ் நாட் ஆன் டூ. ஓகே, so here y equal to 2 in domain, codomain has no pre-image in n. so domainல வந்து pre-image exist ஆகலை. codomainல ஒரு எலமெண்ட் எடுத்தோம், அந்த எலமெண்ட்டுக்கு வந்து டொமைனில் ப்ரீஇமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னு சொல்லிட்டோம், f is not onto. இப்போ 1 1 சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பரில் இப்போ நம்ம போன சமயம் மாதிரி தான் பார்த்தோம், fn n equal to f of m, n square equal to m square. இந்த n ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணும்போது n equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் எம்னு வந்துடும். அப்போ f is not 1 1. n equal to mனு வரணும், ஆனால் நம்மளுக்கு n equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் எம்னு வந்திருக்கு. ஸோ வந்து என்னது இது வந்து என்ன கிடையாது, 1 1 கிடையாது. ஆன் டூ பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் டூ கிடையாது. ஏன் ஆன் டூ கிடையாது அப்படின்னா இப்போ y equal to -3, y equal to -3 belongs to R codomain has no pre-image in R. நம்ம ஆரோ டயக்ராமில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது ஹியர் f of 1 1 2 3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஹியர் 1 இங்கே -1லாம் இருக்கும். -1க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போது 1 லைக் ஹியர் -1 எடுத்துக்கிட்டிங்கன்னா +1 தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஹியர் -3 எடுத்தீங்க அப்படின்னா இங்கே -3 இருக்குன்னு வைங்க. இங்கே -3க்கு வந்து இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ f of y equal to n ஸ்கொயர்னு வைங்களேன். y equal to -3. ஸோ y equal toனா n ஸ்கொயர் இல்லையா. f of n equal to n ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். ஸோ f of n equal to n ஸ்கொயர். ஸோ திஸ் n ஸ்கொயர் equal to -3 அப்படின்னா நம்மளுக்கு n என்ன வரும், என்னோட வேல்யூ ரூட் ஆஃப் -3ன்னு கிடைக்கும். அப்போ ரூட் ஆஃப் -3க்கு வந்து அங்கே இமேஜ் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா இது என்ன கிடையாது, ரியல் நம்பரே கிடையாது. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா ரியல் நம்பரில் நெகட்டிவ் நம்பருக்கு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு எதுக்குமே என்ன எக்ஸிஸ்ட் ஆகாது, ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ வந்து இது என்ன கிடையாது, ஆன் டூ கிடையாது. ஓகேவா. எக்ஸாம்பிள் 1.16 பாருங்கள், இதுவும் அதே சம் தான். ஆனால் f from R to R டிஃபைன் பை f of x equal to 1/x. ஃபஸ்ட்டு சம்மில் ரியல் நம்பரில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரியல் நம்பர் எப்படி இருக்குன்னா 0 ப்ளஸ் ஆர் -1 ப்ளஸ் ஆர் -2 லைக் தட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு ரியல் நம்பரில் வந்து x equal to 0 இருக்கிறதுனால சப்போஸ் x equal to 0வாக இருந்தால் நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா f இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். f வந்து ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் நம்ம 1 to 1 ஆன் டூ பற்றி பேச முடியும். ஸோ f ஃபங்க்ஷனே கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம ஃபங்க்ஷனை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை. So when x equal to 0, f of x does not exist, f is not a function. So first part over. Second part பார்த்தீங்கன்னா f of x equal to 1/x. இதில் நம்ம 1 1 சொல்லிடலாம். 1/x equal to 1/y taking reciprocal means x equal to yன்னு கிடச்சிரும். Sorry, here x equal to yன்னு கிடச்சிரும். ரைட்டா, ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா it is 1 1. அதே மாதிரி ஆன் டூ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் y equal to 0 in R, அதாவது கோடமைனில் yயோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா has no pre-image in R minus singleton 0. இது எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம வந்து yக்கு வந்து என்ன எடுத்துருக்கோம், yக்கு வந்து 0 எடுத்தோம் இல்லையா. yக்கு வந்து 0, that means 1/x equal to 0. 1/x equal to 0 means எக்ஸோட வேல்யூவும் என்னது தான் 0 தான். இந்த ரெசிப்ரோக்கில் எடுத்தோன்னா எக்ஸோட வேல்யூ 0 தான். பட் எக்ஸோட வேல்யூ வந்து இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா R மைனஸ் சிங்கிள்டன் 0 டொமைனில் வந்து R மைனஸ் சிங்கிள்டன் 0 இருக்கிறதுனால இங்கே என்ன இருக்காது, 0 இருக்காது. அப்போது ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ 0 எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால் ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ் இன் R மைனஸ் சிங்கிள்டன் 0. ஸோ வந்து f இஸ் நாட் ஆன் டூ. ஓகே.
So these parts we complete the exercise, example 1.16, remaining in the next class. Okay, thank you students.